குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் 2025 ஜனவரி மாசத்துல ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட்சத்துல உங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களான நீங்களும், ஜோதிடம் ஏற்கனவே பேசிக்கா படிச்சு முடிச்சவங்களும், பலன் எடுக்க தடுமாறுறவங்களும் என்கிட்ட கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும்னா தாராளமா படிச்சுக்கலாம். நான் கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறேன். இதுக்கு தனியா சார்ஜ், அதாவது இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சார்ஜ், இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சார்ஜுங்கிறதுலாம் இல்லை. குரு தட்சிணை மாதிரி ஒரு நாளைக்கு 50 ரூபா மாதிரி, வாரத்துக்கு 300 ரூபா சார்ஜ் பண்றேன். படிக்கலாம். இங்க ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் மட்டும் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்ப நல்லாவே பலன் எடுக்கிறாங்க. நம்ம கிட்ட படிக்கிறவங்க நல்லாவே பலன் எடுக்கிறாங்க. டெய்லி உதாரண ஜாதகம் ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், பிராக்டிக்கலுக்காக கொடுத்துட்டே இருக்கிறேன். 3 நாட்கள் ஜூம் மீட்டிங் மாதிரி வச்சு எடுப்பேன். பாக்கி 3 நாட்கள் ட்ரைனிங் கொடுப்பேன். உதாரண ஜாதகம் கொடுத்து அவங்க எடுத்த ஆன்சர் சரிதானா, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? இன்னைக்கு என்ன பேச வந்தோமோ அதுக்குள்ள நுழைவோம், பார்ப்போம். சரிங்களா? இப்ப என்ன எடுக்கலாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க யுவர் ஸ்பெஷல் என்ன வேணுமோ கேள்வி கேளுங்க. அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டா வச்சு சொல்லி கொடுத்துட்றேன். சார், எனக்கு கொஞ்சம் இந்த குழந்தை பாக்கியம்க்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். குழந்தை பாக்கியத்துக்கு விதிகள் வேணுமா? அதாவது சூரியன், குரு, 5ஆம் அதிபதி அவங்க தொடர்பு வரும்போது குழந்தை பாக்கியம். சொல்லணும்ல, சுக்கரன்ல சந்திரன். சரி, கல்யாணம் டேட் சொல்லுங்க. கேக்குதுங்களா? கல்யாணமான வருஷத்தை சொல்லுங்க. 5 வருஷம் இருக்கீங்க, எந்த வருஷம்? இதுல நானே கெஸ் பண்ணுவேன். ஏன் அப்படி ஸ்லோவா இருக்கீங்க? எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்க சார். நெட் எனக்கு சரியா வரல. இவங்களுக்கு ஓகேவா? சுக்கர விஷயம், சுக்கர பத்தியில கல்யாணம். ஆமாங்க சார். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது இது. சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த சந்திரனை செவ்வாய் ஏதாவது தொடர்பு வந்தாரா? வீடு கொடுத்தவருக்கு தொடர்பு வந்தாரா? திருமணம் எப்படி ஆச்சு முதல்ல? 19 இவங்களது லவ் மேரேஜ் தாங்க சார். சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதனுக்கும் செவ்வாய் தொடர்பு வரல. சாரம் கொடுத்த சந்திரனுக்கும் செவ்வாய் தொடர்பு வரல. வேற எந்த வகையில் தொடர்பு வந்துச்சு? செவ்வாய்க்கு சுக்கிரன் தானே சார் வீடு கொடுத்துருக்கு. அந்த ரிவர்ஸ்ல அப்படித்தானே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, கரெக்ட். அப்படி ரிவர்ஸ்ல போகக்கூடாதுன்னு சொல்றோம். மறுபடியும் ரிவர்ஸ். சுக்கிரன் அடுத்த செவ்வாய் எப்ப தொடரான்னு தெரியலாம் சார். அந்த ஒரு இதனாலதான் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க லவ் மேரேஜ்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். அது இப்ப குழந்தை இல்லைங்கிறனால இப்ப அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அந்த மாதிரியும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் பிறப்பு லக்னத்துக்கு 2க்கு அதிபதியான குரு 6க்கு அதிபதி நட்சத்திரத்தை வாங்க சண்டை செஞ்சதுக்கு காரணம். கரெக்டா? ரைட் சார். அது காரணம். இவங்க லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா கர்ப்பம்லாம் ஆகல. ஆனா கர்ப்பம் ஆகிறதுக்கு காரணம் இல்லாம போச்சு. சரி, அது ஒரு பக்கம் போட்டும். இப்படி செவ்வாய் தொடர்பு இல்லாம இருந்தா திருமணம் ஆகிறது கஷ்டம்னா, இப்படி லவ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. யாருக்காவது தெரிஞ்சு அப்புறம் அடிச்சு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கிற மாதிரி நினைக்கிறேன். இருக்கலாம், விட்டுருவோம். எப்படியோ போதுமா? இப்படி செவ்வாய் தொடர்பே இல்லாம போனா இப்படித்தான் கலாட்டா கல்யாணம் போய் நிற்கும். மாட்டி அடிப்படி சண்டையாகி கல்யாணத்தை பண்ணி வைக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட வீட்டுல பார்த்து வைக்க பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வீடியோவிலே போட்டிருக்கிறேன். சரியா? வீடியோவிலே போட்டிருக்கிறேன் சார். இப்போ இவரு சொன்னார்ல, சுந்தர் சொன்னார்ல, சுக்கிரன் போய் செவ்வாய் தொடர்றது, அந்த கனெக்ஷன் அந்த மெத்தட்ல ஆயிருக்கும்ல. கனெக்ஷன் தான் சார். அந்த கனெக்ஷன் கலாட்டா கல்யாணத்துல கொண்டு போய் விடுது. நாம் நேர்முறையான கல்யாணம் வீட்டுல பெரியவர்களால பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ங்கிறது இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவரா இருக்கணும்,
அல்லது சாரம் கொடுத்தவரா வரணும், அல்லது வீடு கொடுத்தவரை பார்த்திருக்கணும், அல்லது சாரம் கொடுத்தவரை பார்த்திருக்கணும், அல்லது இந்த செவ்வாயே எங்கடாவது ஒரு பக்கத்துல இருந்து சுக்கிரனை பார்த்திருக்கணும். கரெக்டா? டிஃபரெண்டா புரிஞ்சுக்கங்க, டிஃபரெண்டா புரிஞ்சுக்கங்க. சுக்கரேஸ்வர கல்யாணம் இருக்கு. சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவரை செவ்வாய் பார்த்திருக்கணும், சாரம் கொடுத்தவரை செவ்வாய் பார்த்திருக்கணும், அல்லது இந்த சுக்கரன் செவ்வாய் வீடுகள்ல இருந்திருக்கணும், அல்லது சுக்கரன் கூட செவ்வாய் இருந்திருக்கணும், சேர்ந்து இருந்திருக்கணும். செவ்வாய் தொடர்பு பற்று கல்யாணம் பண்ணாதான் முறைப்படி திருமணம். இல்லைன்னா தப்பு உப்பு பண்ணி வீட்டுல பார்த்து அடிச்சு பிடிச்சு கலாட்டா கல்யாணம் பண்ற மாதிரி கிரகம் வந்து உட்காந்துருக்கும். ஏன்னா சுக்கரன் அப்புறம் சுந்தர் சொன்ன மாதிரி சுக்கரன் நவந்து போய் செவ்வாய் தானே சொல்றாரு வேற வழி. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது காதல் கறக்கும் பொதுவுடைய வீடு, தாங்கி இருக்கிறது உணர்ச்சியை தூண்டக்கூடிய சந்தையுடைய நட்சத்திரம். அவர் பார்வை வர கூட சனி வர உனக்கு வளர்ச்சிதான் கூட்டிடுச்சு. மனசையும் உடம்பையும் கெடுத்து போச்சு. அது பிறகு போய் செவ்வாய் தொடும் போது என்னாக வேற வழி இல்லை, கல்யாணத்தை பண்ணிட்டே ஆகணும். கல்யாணம் இல்லை. ஏன்னா செவ்வாயை போய் தொடும்போது செவ்வாய் இடத்துக்கு 8க்கு அதிபதி 8ஆம் இடத்தையே பார்க்கிறாரா? தயவு செய்து மீட் பண்ணுங்க. 8ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தையே பார்க்கிறாரா? அப்ப பிரச்சனை வராம இருக்குமா? 8க்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை, 2க்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். அப்ப பிரச்சனையோட கூடிய கல்யாணம் தான் நடக்கும். அதனாலதான் லைட்டா கேட்டேன். எப்படி கேட்டேன்? எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இது எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கறதுலேயே 4 விதமான ஆன்சர் சொல்றோம். முறைப்படி திருமணம் ஆச்சு, இல்ல காதல் வந்து கல்யாணம் ஆச்சு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, புதனுடைய வீடு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க தெரியாதவங்க மறைமுகமாக, அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இல்லைங்க சார், இது விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் பேசி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாரு. அப்புறம் இப்ப திருப்பியும் சைல்டு ப்ராப்ளம் அப்படிங்கறனால 2 பேருக்கும் பயங்கர சண்டை. ஓகே விடுங்க, இப்ப பிரச்சனை கிடையாது. இந்த சுக்கிரனை